மன உறுதி, வெற்றி மற்றும் வாழ்க்கை மேலாண்மை குறித்த ஆழமான ஆலோசனைகளை வழங்குகின்றன. ஒரு நபர் தனது இலக்குகளை அடைய வளர்ச்சி மனப்பான்மை, growth மைண்ட்செட், சுய ஒழுக்கம் மற்றும் விடாமுயற்சி ஆகியவற்றை வளர்த்துக் கொள்வது அவசியம் என்பதை இவை வலியுறுத்துகின்றன. தியானம், நன்றியுணர்வு, முறையான உடற்பயிற்சி மற்றும் தொடர் கற்றல் போன்ற தினசரி பழக்கவழக்கங்கள் எவ்வாறு மனதையும் உடலையும் வலிமையாக்கும் என்பதை இந்த தொகுப்பு விளக்குகிறது. மேலும் அப்துல் கலாம் போன்ற வெற்றியாளர்களின் விதிகள் மற்றும் தோல்வியைக் கண்டு அஞ்சாமல் முன்னேறும் நேர்மறை சிந்தனைகளை இவை போதிக்கின்றன. ஒட்டுமொத்தமாக, ஒருவரது ஆழ்மனதைச் சீரமைப்பதன் மூலமும் ஆரோக்கியமான வாழ்வியல் முறைகளை கடைபிடிப்பதன் மூலமும் மகிழ்ச்சியான மற்றும் வெற்றிகரமான வாழ்க்கையை உருவாக்க முடியும் என்பதே இதன் மையக் கருத்தாகும். தினமும் 8 மணி நேர தூக்கம் ஒருவரது மனநிலையை மேம்படுத்துவதில் எவ்வாறு முக்கிய பங்கு வகிக்கிறது என்பது குறித்து ஆதாரங்கள் வழங்கும் தகவல்கள் இதோ. மனநிலை மற்றும் அறிவாற்றல் மேம்பாடு. தினசரி 8 மணி நேர தூக்கம் ஒருவரது மனநிலையை மேம்படுத்தி அறிவாற்றல் செயல்பாட்டை அதிகரிக்க உதவுகிறது. இது மூளைக்குத் தேவையான புத்துணர்ச்சியை கொடுத்து நாள் முழுவதும் சுறுசுறுப்பாக இருக்க வழிவகுக்கிறது. மன ஆரோக்கியம் மற்றும் மகிழ்ச்சி. போதுமான அளவு தூங்குவது மன அழுத்தத்தை போக்க உதவுகிறது. இது ஆரோக்கியமான மற்றும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வதற்குத் தேவையான ஒரு முக்கியமான மனநில பழக்கவழக்கமாக கருதப்படுகிறது. உடல் மற்றும் மன உறுதி. மனத்தையும் உடலையும் இரும்பு போல உறுதியாக்க உடலுக்குத் தேவைப்படும்போது ஏய்வெடுப்பது மிக அவசியம் என்று ஆதாரங்கள் கூறுகின்றன. போதிய ஏய்வில்லையெனில் மன உறுதி பாதிக்கப்படலாம். சுய ஒழுக்கம் மற்றும் தூக்கம். அதே சமயம் வெற்றியை அடைவதற்கு சுய ஒழுக்கம், அதாவது செல்ஃப் டிசிப்ளின் அவசியம். காலையில் எழுந்திருக்க வேண்டிய நேரத்தில் இன்னும் 5 நிமிடம் தூங்கலாம் என்ற ஆசை அல்லது சோம்பேறித்தனத்தை வெல்வது ஒரு வெற்றியாளருக்கு தேவையான குணமாகும். தூக்கம் மற்றும் சோம்பேறித்தனத்தை வென்றவனே உலகை வெல்லத் தகுதியானவன் என்று ஒரு ஆதாரம் குறிப்பிடுகிறது. எனவே உடல் மற்றும் மன ஆரோக்கியத்திற்காக கண்டிப்பாக 8 மணி நேர தூக்கத்தை உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்று பரிந்துரைக்கப்படுகிறது. இது ஒருவரது சிந்திக்கும் திறனை மேம்படுத்தி சவால்களை எதிர்கொள்ளும் மன வலிமையை தருகிறது. ஆதாரங்களின்படி தியானம் செய்ய சிறந்த நேரம் காலை நேரமாகும். மனதை உறுதிப்படுத்திக் கொள்ளவும் மன வலிமையை பெறவும் தினமும் காலையில் தியானம் செய்ய வேண்டும் என்று பரிந்துரைக்கப்படுகிறது. இது ஒருவரது மனதையும் உடலையும் இரும்பு போல உறுதியாக்க உதவும் மிக முக்கியமான காலை பழக்கங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. தியானம் செய்வதற்கான சில கூடுதல் குறிப்புகள். மூச்சில் கவனம். தினமும் சிறிது நேரம் அமைதியாக உட்கார்ந்து உங்கள் மூச்சில் கவனம் செலுத்துவதன் மூலம் தியானத்தை பயிற்சியாக்கலாம். மன அழுத்தம் குறையும். தினமும் தியானம் செய்வது மன அழுத்தத்தை குறைத்து உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தவும் தெளிவான சிந்தனை பெறவும் வழிவகுக்கும். எண்ணங்களை கவனித்தல். தியானம் செய்யும்போது மனதிற்குள் வரும் எண்ணங்களை சும்மா கவனிப்பதன் மூலம் அமைதி பெறலாம். தினமும் காலையில் தியானம் மற்றும் ஆழ்ந்த சுவாச பயிற்சிகளை மேற்கொள்வது உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்தவும் மன ஆரோக்கியத்தை காக்கவும் உதவும் சிறந்த பழக்கமாகும். ஆழ்ந்த சுவாச பயிற்சிகள் மனதை எவ்வாறு மாற்றும் என்பது குறித்து ஆதாரங்கள் பின்வரும் முக்கிய தகவல்களை வழங்குகின்றன. மன அழுத்தம் மற்றும் உணர்ச்சி கட்டுப்பாடு. ஆழ்ந்த சுவாச பயிற்சிகளை தொடர்ந்து செய்வது மன அழுத்தத்தை குறைக்கவும் ஒருவரது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தவும் பெரிதும் உதவுகிறது. இது மனதிற்கு ஒருவித அமைதியை அளித்து தேவையற்ற பதற்றத்தை தவிர்க்க வழிவகுக்கிறது. தெளிவான சிந்தனை. இத்தகைய பயிற்சிகள் தெளிவான சிந்தனைக்கு வழிவகுக்கின்றன. குழப்பமான மனநிலையில் இருப்பவர்கள் சுவாசத்தில் கவனம் செலுத்தும்போது மன தெளிவு பெற்று சரியான முடிவுகளை எடுக்க முடிகிறது. மனநிலை மேம்பாடு. தினமும் ஆழ்ந்த சுவாச பயிற்சிகளை மேற்கொள்வது ஒருவரது மனநிலையை மேம்படுத்தி ஆரோக்கியமான மற்றும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ உதவும் சிறந்த பழக்கமாகும். மன உறுதி. ஆழ்ந்த சுவாசமும் தியானமும் ஒருவரது மனதையும் உடலையும் இரும்பு போல உறுதியாக்க உதவும் சிறந்த காலை பழக்கங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. இது ஒரு சக்தி வாய்ந்த மனப்போக்கை உருவாக்க உதவுகிறது. உள்நோக்கிய அமைதி. மூச்சில் கவனம் செலுத்தி பயிற்சி செய்யும்போது மனது நிகழ்காலத்திற்கு திரும்புகிறது. இது மனதிற்குள் தோன்றும் தேவையற்ற யோசனைகளை குறைத்து உண்மையான அமைதியை உங்களுக்குள்ளேயே கண்டறிய உதவுகிறது. எனவே தினமும் சிறிது நேரமாவது ஆழ்ந்த சுவாச பயிற்சிகளை மேற்கொள்வதை வழக்கமாக்கிக் கொள்வது ஒட்டுமொத்த மன ஆரோக்கியத்திற்கும் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கும் மிகவும் இன்றியமையாதது.